ஐயா வணக்கம் ஐயா. அடடே வா ரமேஷ். வணக்கம் ஐயா. என் பையன்தான் இப்போதான் ஐயா 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. மேலே படிக்க வைக்கணும், அதான் எங்கே படிக்க வைக்கிறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு. மேலே தானே படிக்க வைக்கணும், நம்ம வீடு மொட்டை மாடி ஃப்ரீயாக தான் இருக்குது, வந்து படிச்சுட்டு போக சொல்லு. ஐயா மேலேன்னா அந்த மேலே இல்லைங்க, காலேஜ் அந்த மாதிரி. காலேஜுக்கா? இல்லை நம்ம தம்பியும் 12ஆம் கிளாஸ் இப்போதான் பாஸ் பண்ணாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்கள் தம்பி எந்த காலேஜில் சேர்க்குறீங்களோ அதே காலேஜில் என் பையனையும் சேர்க்குறேன் ஐயா. எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, கட்டணம் கூட நான் வாங்கியாச்சும் என்னை படிக்க வச்சுருந்தேன் ஐயா. ஆமா தம்பி, நீ ஏன்பா சோகமா இருக்கா? இல்ல அங்கிள், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருந்தா அப்பாவுக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காது அங்கிள், அதனாலதான் அங்கிள். இது புள்ள நான் பெத்து போட்டேன், அவனை பாரு 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். அவன் என்ன பண்றான் பாரு. மோதிர கரியே இல்ல பாருமா. கறி வேணுமா? அதெல்லாம் விடு ரமேஷ, பையனை நல்ல காலேஜா பார்த்து சொல்றேன், நீ பத்திரமா கூட்டு போ, நான் பாத்துறேன். டேய் நல்லா படுறா. சரிங்க அங்கிள். பா அப்ப நீ எவ்வளவு பெருமையாச்சு தெரியுமா? அவன் புள்ள ஃபெயிலு, என் புள்ள பாஸ். இந்த பாரு சிதம்பரம், என் பேர் சிதம்பரம்லாம் இல்லப்பா. சரி ஏதோ ஒண்ணு, அவன் புள்ள ஃபெயில் ஆனா கூட அவன் வேற ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தா அவனை பெரிய ஆள் ஆகிடுவான். நான் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும். நான் சொன்ன மாதிரி நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகி இந்த அப்பன் பேரை நீ காப்பாற்றணும், சரியா? ஏய் என்னடா பண்ணுகிற? இது எங்க என் பேரை காப்பாத்த போகுது? என்ன ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் நிக்க வைக்க போறேன்.